ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிஜ்லி ரமேஷ் அவர்கள் உயிரிழந்த நிலையில் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அவங்க ஃபேமிலி நடந்த ஒரு சில சஸ்பீஷியஸான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் டெத் அன்றைக்கும் சரி அன்றைக்கி மறுநாளும் சரி நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்கள் நடந்திருக்கு போல். ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க ஒய்ஃப் அவர்களை இப்போ வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்கிறவாங்க. முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜ்லி ரமேஷ் அவர்களுக்கு உடல்நல குறைவு காரணமாக அவர் வந்து உயிரிழந்துட்டார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் மிக முக்கியமான ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத்துக்கு மறுநாள் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் என்னன்னே தெரியாதாம் கையில் வெறும் பிஜ்லி ரமேஷோட அட்ரஸ் மட்டும்தான் வச்சுருந்துருக்கிறாரு. அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்து பிஜ்லி ரமேஷ் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவருக்கு வந்து இல்லை, அவர் வந்து இறந்துட்டார் நேற்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே அவர் வந்து ரொம்ப கதறி அழுதுருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பசிக்குது, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு அளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. உடனே வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து அவருக்கு உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் எதுவுமே இல்லையாம நேற்றுக்கு வந்து இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பெரட்டி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அமைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வயிறார வந்து அவர் வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஓகே, உங்களுக்கு எதனா கவலைனா சொல்லுங்கள், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆறுதல் சொல்லிட்டு போனாராம். ஸோ அவங்க பார்க்கறதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எதுவுமே இல்லை அவர் கையில். லிட்ரலாக அவர்கிட்ட வந்து ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான் இருந்துச்சு. அவர் பார்க்கறதுக்கு ஒரு பணக்காரர் மாதிரியும் தெரியல. ரொம்பவே வந்து ஒரு ஏழையான ஒரு ஆள் மாதிரி தான் இருந்தார். பட் இருந்தாலும் கூட உங்களுக்கு எதனா வேணும்னா சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிற வார்த்தைகள் அனைத்துமே வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரியே இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் தான் வந்து கையில் எதுவுமே இல்லைனா கூட உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டே இருப்பார். அவர் அதே வார்த்தையை சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவர் நாங்கள் 3 பேரை பார்த்ததே கிடையாது. எப்படி அவருக்கு அந்த வீட்டு அட்ரஸ் தெரியும் தெரியல. அவர் பாட்டுன்னு கிளம்பி டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு பசி எடுக்குது, எனக்கு 2 3 நாளாக நான் சாப்பிடவே இல்லைன்னு சொன்னார். என் ஹஸ்பண்ட் இறக்கிறதுக்கு ஒரு 2 3 நாள் முன்னாடி சாப்பிடவே இல்லை. எனக்கு அப்படியே என் ஹஸ்பண்டே திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளோட பிஜ்லி ரமேஷ் ஒய்ஃப் வந்து இப்போ சூப்பர் டூப்பராக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் சோஷியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. உண்மையாகவே பிஜ்லி ரமேஷ் தான் வந்தாரா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த் அதித்தி ராவ் இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இவங்க ரீசெண்டாக இவங்களுக்கு வந்து ஒரு நிச்சயதார்த்தமே நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அதை அஃபிஷியலாக வந்து சித்தார்த் அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையுமே போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அதித்தி ராவோட ஒரு பெற்றோர்கள் அப்படின்றவங்க ஹைதராபாத்லேயே மிகப்பெரிய ஒரு குடும்பத்தினர். அதாவது வந்து ஹைதராபாத்தில் பிரபு அப்படின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வந்து ஒரு நம்ம அதித்தி ராவோட ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வனர்பதி ராஜவம்சத்தை சேர்ந்த குடும்பம். அதனால் வந்து இவங்களுக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட நம்ம வனர்பதி கோவிலில் தான் வந்து கல்யாணம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட தேதி எப்போ என்ன ஏது அப்படின்ற எந்த ஒரு கதையுமே சொல்லலை. கூடிய சீக்கிரத்தில் அதையும் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் சோசியல் மீடியா செம வேலையாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கேஸ் பாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.